மத்திய பிரதேச மாநிலத்தின் தூய்மையான நகரம் என்று தொடர்ந்து விருதுகள் பெற்று வரும் பெருமைக்குரிய இந்தூர் நகரம் இன்று அசுத்தமான குடிநீரால் 10க்கும் மேற்பட்டோரை பலிவாங்கிய நகரம் என்ற அவப்பெயரை சுமந்து நிற்கிறது. பின்னணியை பார்க்கலாம். இந்தூரில் உள்ள பகீரத்புரா பகுதியில் வசிப்பவர்கள் திடீரென கடந்த திங்கட்கிழமை முதல் வாந்தி, அதிக காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு நகரத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் குவிந்தனர். சிகிச்சைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கும் போதே ஒருவர் பின் ஒருவராக சுமார் 10 பேர் வரை உயிரிழந்தனர். விசாரணையில் உள்ளூர் காவல் சோதனை சாவடி அருகே இருந்த கழிப்பறை ஒன்றிலிருந்து கசிந்த கழிவுநீரானது குடிநீர் பைப்லைனில் கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முன்னதாக டிசம்பர் மத்தியிலேயே பொதுமக்கள் பலரும் தங்கள் வீடுகளில் குழாய் நீர் நிறம் மாறி வருவதாகவும் வித்தியாசமான கசப்பு சுவையுடன் துர்நாற்றம் வீசுவதாகவும் நகராட்சிக்கு தகவல் அளித்தனர். ஆனாலும் உடனடியாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படாததால் அதை குடித்த மக்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கு என தொடர் உபாதைகளால் பாதிக்கப்பட்டனர். சுமார் 1400க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். 7 பேர் உயிரிழந்திருப்பதாக மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனால் 14 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிறந்து 6 மாதமேயான பச்சிளம் குழந்தை ஒன்றும் மாசுபட்ட தண்ணீரை குடித்ததால் வயிற்றுப்போக்குடன் அதீத காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அளவில் 16 நகராட்சிகளின் மேயர்கள், தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்திய மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மாநிலம் முழுவதும் குடிநீர் குழாய்களை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். குடிநீரில் சாக்கடை நீர் கலந்ததை தடுக்க தவறிய பொறியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பாகிரத்புரா மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்தூர் முழுவதும் சுமார் 27 மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் மேலும் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. உடைப்பு சரி செய்யப்பட்டு குழாய் வழி குடிநீர் விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பினும் முன்னெச்சரிக்கையாக மக்கள் நீரை காய்ச்சி பருக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாசுபட்ட குடிநீரால் பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து டேங்கர் மூலம் வழங்கப்படும் தண்ணீரை கூட குடிக்க மக்கள் அஞ்சுகின்றனர்.